ஹாய், வணக்கம். வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, கொரியன்ஸ் வந்து நம்மளோட கம்பேர் பண்ணையில் அவங்களோட இயர்லி ஒரு மினிமமாக ஒரு ஆவரேஜ் சேலரியாக 30 lakhs per annum தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து அது அவங்களோட ஆவரேஜ் சேலரி. இப்போ நம்ம ஊரில் ஆவரேஜ் சேலரின்னு கேட்டாங்கன்னா 3 lakh per annum தான். ஆனால் அவங்களுக்கு 30 lakhs per annum. ஸோ இந்த மாதிரி ஆவரேஜ் சேலரி கிடைக்கும் போது அவங்க ஏன் அன்ஹாப்பியாக இருக்கிறாங்க, சூசைட் வந்து கமிட் பண்ணுறாங்க அப்படின்ற ரீசன் வந்து எனக்கு ரொம்ப இப்போ நிறைய நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, நிறைய செலிப்ரிட்டிஸில் வந்து கொரியாவில் வந்து ஃபவுண்டு டெட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு ரீசன் வந்து சூசைட் தான். எனக்கு வந்து இது ரொம்ப க்யூரியஸாக இருந்துச்சு. அப்படி என்னவா இருக்கும், அப்படி ஏன் வந்து இது பண்ணுறாங்க, அப்படி இன்னும் அவங்களால வாழ முடியலை அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைலு ஏன் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேட்கணும். நான் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிருக்கேன். ஸோ வாங்க வந்து ஃபுல்லாக அது வந்து டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். வந்து இந்த கிம் செரான் அப்படிங்கிறவங்க வந்து வெரி ஃபேமஸ் ஆக்டர். நானும் அவங்க ட்ராமாலாம் பார்த்துருக்கேன். எனக்கு பிடிச்ச ட்ராமான்னு பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூல் லவ் ஒன். அது அவங்க வந்து சைல்டு ஆக்ட்ரஸ், சின்ன வயசுலேருந்து நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இப்போ தான் அவங்க ரீசெண்டாக வந்து இந்த மந்த்து தான் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. எனக்கு ஒரு டவுட், அவங்க வந்து நல்ல ஃபேமஸான ஆக்ட்ரஸ். ஈவன் அவங்களோட நான் பிடிஎஸ் கூட பார்த்துருக்கேன், சேர்ந்து அவங்களோட ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஃபேமஸான ஆக்ட்ரஸ். அவங்களுக்கு அப்படி என்ன ஸோ பணத்துக்கு பிரச்சனை? ஏன்னா சவுத் கொரியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து காசு இருக்கும்போது எதுக்குடா இப்படிலாம் சூசைட் பண்ணிக்கிறாங்க? ஸோ ஒர்க் ப்ரெஷரா, இல்லை ஒர்க் இடத்துல அவ்வளோ ப்ரெஷராக இருக்குமா, அந்த மாதிரிலாம் நான் யோசிச்சிருக்கேன். ஸோ நான் இவர்கிட்ட கேட்டேன். ஸோ பிஃபோர் தட் வி ஹாவ் டு நோ எப்படி வந்து அவங்களோட ஒர்க் கல்ச்சர் இருக்கும், அந்த ஒர்க் கல்ச்சரில் அவங்களுக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதனால நான் இவர்கிட்ட கேட்குறேன். இந்த celebrities dying because of work pressure, some pressure they are going up like that. Some women have work pressure, but that's not major reason of death. Okay. Mostly this is because of bullying, cyberbullying and love failure mostly. So we should discuss about how cruelly Korean people bullied that girl, Kim Se-ron, and why she decided to die. That kind of thing. What happened to her life? That kind of thing we should talk about. ஆக்சுவலி உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. அவங்க வந்து ரொம்ப பெரிய ஆக்ட்ரஸ்ஸு, சின்ன வயசுலேருந்து நடிக்கிறவங்க. நமக்கு எப்படி மீனா, ஷாலினியில் சின்ன வயசுலேருந்து நடிக்கிறனால நமக்கு தெரியும். அது மாதிரி அவங்களும் வந்து சின்ன வயசுலேருந்து நடிச்சிட்ருக்காங்க. நான் பார்த்த நாடகம் வந்து அவங்க 13 வயசு அப்போ நடித்தாங்க. ஸோ எனக்கு அப்போ இருந்தே அவங்கள ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுவாங்க, அந்த மெச்சூரிட்டி லெவலும் நல்லாயிருக்கும். ஸோ ஆனால் வந்து அவங்க இப்போ வந்து ஏன் சூசைட் பண்ணாங்கன்னா, நான் கூட ஒர்க் ப்ரெஷர் போல் இருக்குது. ஆனால் வந்து நிறைய பேர் ஹேட் கமெண்ட்ஸ், கொரியாவில் வந்து இது ஒரு பழக்கம் இருக்குது. ஏதாவது ஒன்று பேடாக அவங்கள பற்றி ஒரு நியூஸ் வந்துருச்சுன்னா ரொம்பவே வந்து அவங்கள வந்து இன்டர்நெட்டில் வந்து மீம்ஸு இல்லை கமெண்ட்ஸுன்னு போட்டு அவங்கள கிழிச்சு எடுத்துருவாங்க. பட் நம்ம ஊர்லேயும் இப்போ எல்லாம் பண்ணுறாங்க. பட் நம்ம மனுஷங்க அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் அங்கே வந்து ரொம்ப பண்ணுவாங்க. எல்லா பக்கமுமே அவங்கள ஒதுக்கி வைப்பாங்க. அதாவது இப்போ வந்து நம்மளை 100 பேர் ஹேட் பண்ணால் 10 பேராவது ஒரு சில பக்கம் வந்து அது அவங்க இஷ்டம்ப்பா அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஆனால் அங்கே அப்படி கிடையாது, எல்லாருமே டோட்டலாக வெறுப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த பொண்ணு ஏன் இறந்தாங்க அப்படின்னு கேட்ட நியூஸை நான் கேட்டு நான் ஷாக்காயிட்டேன். இவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க. அதாவது இத்தனை கரியர்லேயே அவங்க பண்ண சின்ன தப்பு என்னன்னா, ட்ரிங்க் பண்ணி ட்ரைவ் பண்ணிட்டாங்க. ட்ரங்க் அண்ட் ட்ரைவ். எந்த ஆக்சிடென்ட்டுமே அவங்க பண்ணலை. கேஷுவலாக வந்து அவங்க போயிட்டு இருக்கும் போது போலீஸ் ஸ்டாப் பண்ணி செக் பண்ணுவாங்கல்ல, ஸோ அது மாதிரி செக் பண்ணும் போது அவங்க ட்ரங்க் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருந்தாங்க. அவங்க ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் அந்த கேஸில் வந்து இத்தனைக்கும் அவங்க பப்ளிக்காக வந்து நான் பண்ணது தப்பு தான், அவங்க எந்த ஆக்சிடென்ட்டும் பண்ணலை, எந்த ப்ராப்ளமும் நடக்கலை, கேஷுவலாக செக் பண்ணதில் அவங்க மாட்டினது தான் அவங்க நேரம் அப்படி இருந்திருக்கு. ஸோ அவங்க வந்து அதுக்கப்புறம் பப்ளிக்காக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி நான் செஞ்சது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. ஆனால் அப்படி இருந்தும் ரொம்ப இந்த சைபர் புல்லிங், இன்டர்நெட்டில் புல்லிங் பண்ணுறது, எல்லா கம்பெனிஸும் அவங்கள பேன் பண்ணிட்டாங்க, எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியாதுன்னு. சரி, அவங்களால வந்து இனிமேல் நம்ம வந்து ஆக்டிங்கு இந்த மாதிரி எந்த ஒரு ப்ரோக்ராமும் நம்மளால் போக முடியாது, நம்ம லைஃப்பை வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு, இதுமாரி எதுவுமே பண்ண முடியாது, வாழ்கிறதுக்கு பசியை மட்டும் நம்ம போக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன பேக்கரிக்கு வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க பேரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி வேறு ஒரு ஐடென்டிட்டியில் அவங்க போயிருக்காங்க. ஒரு சின்ன பேக்கரிக்கு சர்வர் வேலைக்கு போயிருக்காங்க. அங்கே வேலைக்கு போய் ஒரு 2 to 3 டேஸ்லேயே அந்த ஓனர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு, இந்த பொண்ணு வந்து அவங்க தான், இவங்க மாதிரி ப்ராப்ளம் நடந்திருக்குன்னு சொல்லி அவங்கள ஃபயர் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு இதுக்கு மேலே ஜாபும் இல்லாமல் வாழ்க்கையை வந்து நான் எப்படி வாழ்கிறதுன்னு தெரியாமல், எந்த ஒரு சின்ன விஷயம் அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ இம்பேக்ட்னு பாருங்கள், என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்க வந்து இப்போ சூசைட் அட்டன் பண்ணி இறந்துருக்காங்க. ஸோ இதுதான் இவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸோட
லைஃப் ஹிஸ்ட்ரி, அதாவது எப்படி சொல்கிறதுங்க, அவங்களோட லைஃப் வந்து இப்படி டேர்ன் ஆகும்னு அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன தப்பு தான், ஆனால் அது அவங்க லைஃப்பில் எவ்வளோ இம்பேக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். நம்மளும் வந்து சின்ன தப்பு தானே அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. இப்போ இதை நான் வந்து ரியலைஸ் பண்ணது, நம்ம ஒரு சில டைம் இதனால் என்ன வந்துடும் நம்ம நினைக்கிற இந்த சின்ன சின்ன விஷயம் ஒருத்தவங்களோட லைஃபையே எந்தளவுக்கு மாற்றிருக்கு. அந்தளவுக்கு வந்து சோசியல் மீடியா மட்டும் கிடையாது, இவங்க கவர்மெண்ட்டுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க போல இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடெண்ட் வந்து அங்கே நடக்குது. நிறைய செலிப்ரிட்டிக்கு வந்து வெளியில் நியூஸ் வர்றது கிடையாது, பட் இவங்களை பற்றி அஃபிஷியலாக நியூஸ் எல்லாம் வெளியில் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து ஈஸியாக ரீட் பண்ணி என்னால் புரிஞ்சுக்க முடியுது. பட் இது ரொம்பவே சோகமான விஷயந்தான். இருந்தாலும் சின்ன தப்பு தானேன்னு சொல்லிட்டு நம்மளும் எதையும் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லது. என் லைஃப் ஸ்டைலு, ஸோ ஒர்க்கிங் கல்ச்சரில் ரொம்ப ப்ரெஷர் இருக்கும். நம்ம வந்து ஒரு வார்த்தை யாரையுமே எடுத்து பேச முடியாது. நான் வந்து இதை ரியலாகவே பார்த்துருக்கேன். இவர் வந்து ஒர்க் பண்ணும்போது அப்படியே எப்படி சொல்கிறது, அந்த ஒரு ப்ரெஷர் குக்கரை வந்து தூக்கி வச்ச மாதிரி இருப்பார். ஸோ எனக்கு அதனால் ஒர்க் ப்ரெஷரும் எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ மோஸ்ட்லி நான் ஒர்க் பண்ணும்போது பெருசாக டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன், கிட்டேயே போக மாட்டேன். அவர் வேலையை முடிச்சுட்டு வருவார், அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பேன். Did you work in Korea, right? You worked in Korea 2 months, right? I worked 2 months. அதுக்கப்புறம் தான் மேரேஜ் ஆயிடுச்சு. அதுவும் நான் இவர் கீழே ஒர்க் பண்ணனாலே இவருக்கு நிறைய வேலை கொடுத்தாருன்னா இவர் திட்டுவேன். எனக்கு எதுக்கு நிறையா வேலை, ஏன்னா எனக்கு வந்து அப்போ கொரியன் கல்ச்சர் பற்றி தெரியாது. இவர் தான் என்கிட்ட வேலை தருவார். ஸோ எனக்கு தெரிஞ்ச வேலையை தான் நான் செய்வேன். எனக்கு தெரியாதுன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவேன். இவங்க ஃப்ரெண்டெல்லாம் வந்து அதுக்கப்புறம் சொன்னாங்க என்கிட்ட, நீங்கள் வேறு கம்பெனிக்கு போனீங்க அப்படின்னா ஷெட்யூல் வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணுவாங்க. நான் வந்து ஷெட்யூல்லாம் பஞ்சுவல்லாம் கரெக்டாக இருப்பேன். ஏன்னா வந்து இவர் தான் என்னை பிக்கப் பண்ணிட்டு போவார், கொண்டு விடுறது இவர் தான் கொண்டு விடுவார். ஸோ அதனால் அதெல்லாம் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. நாங்கள் பஸ்லேலாம் அங்கே ட்ராவல் பண்ணல, ஃபுல்லாகவே இவர் தான் பிக்கப் ட்ராப் எல்லாமே இவர் தான் பண்ணார். அதனால் நான் பெருசாக பேர்டனாக ஃபீல் பண்ணல. ஆனால் வந்து அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் சொன்னாங்க, வேறு கம்பெனிக்கு நீ வேலைக்கு போனேன்னா இது மாதிரி ரொம்ப பஞ்சுவாலிட்டியாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய திங்ஸ்லாம் சொன்னாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படி அந்த மாதிரி சொன்னாங்க. ஒர்க் கல்ச்சரும் கிடையாது, அவங்களோட நார்மலாகவே வந்து ஒரு சில விஷயத்தில் ரொம்ப க்ரூவலாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாகவே இருந்துட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து இந்த டைமில் நடக்கணும்னா அந்த டைமில் நடந்தே ஆகணும். அது இவருமே அப்படி தான் அந்த ஒரு சில டைம் அது ரொம்ப வந்து அது நடக்கவே. இப்போ நம்ம வந்து எப்படி சொல்கிறது, இப்போ வந்து நம்ம ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷனே அப்ளை பண்ணுறோம், நமக்கு தெரியும் இப்போ நம்ம வந்து ஒரு ஆதார் கார்டே அப்ளை பண்ண போகிறோம். நம்ம நினைப்போம் ஒரு 2 to 3 டேஸில் வந்தால் பரவாயில்லைன்னு. ஆனால் நம்ம ஊரில் நடக்காது. சம்டைம்ஸ் 1 வீக் ஆகும், ஒரு சிலருக்கு 10 days ஆகும், ஒரு சிலருக்கு 15 days ஆகும், ஒரு சிலருக்கு வராது. நம்ம போய் அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ஆனால் கொரியன்ஸ் அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா நாளைக்கு வேணும்னா நாளைக்கு அவங்களுக்கு வந்துடணும். இல்லைன்னா அதை நினச்சே ரொம்ப டிப்ரெஷனுக்கு போவாங்க. ஏன்னா இதனால எங்கள் 2 பேத்துக்கு நிறைய சண்டை வந்திருக்கு. அந்த டிப்ரெஷன் மைண்ட் செட் வந்து இவங்களுக்கு நார்மலாகவே இருக்குது. நானே கேட்பேன், இது கொரியன்ஸ்க்கு இருக்குது டிஎன்ஏ பிரச்சனையா இல்லை இது அவங்க ஜீனே அப்படி தானான்னு கேட்பேன். ஏன்னா அவங்க வந்து ஈஸியாக அந்த ஒரு ப்ரெஷரை வந்து எடுத்துக்கிறாங்க. நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம், இன்னைக்கு அவளினா நாளைக்கு பண்ணிக்கலான்னு போவோம். அவங்க அப்படி கிடையாது. அது ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்குவாங்க. எப்போ பார்த்தாலும் ஐ எம் ஸோ ஸ்ட்ரெஸ். நம்ம வந்து அந்த வார்த்தை யூஸே பண்ண மாட்டோம். எனக்குலாம் தெரிஞ்சு நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் அப்படின்னு என் வாயை திறந்து நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு வந்து டென்ஷனாக இருக்குது, கடுப்பாக இருக்குது, வெறுப்பாக இருக்குன்னு கொஞ்சம் நேரம் சொல்லுவோம். அதுவுமே நம்ம வந்து ரொம்ப சீரியஸாக சொல்ல மாட்டோம். சண்டை வரப்போ தான் சீரியஸாக சொல்லுவோம். நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோம்னு சொல்லி நம்மளே ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்குவோம். ஸோ அதனால் அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஆனால் நான் கொரியாவுக்கு போனதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்ட என்ன அப்படின்னா, அவங்க வந்து அந்த வார்த்தையை கேஷுவலாகவே யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன்னு சொல்லி அதுவே அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துருது. How about love and love failure is too often and அங்கேயும் அப்படிதான். அவங்களுக்கும் வந்து வசதி இருந்தாலுமே காசு பணம் இருந்தாலுமே லவ் ஃபெயிலியர்னா அவங்களுமே வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரீசெண்டாக வந்து லீ யூஜூ ரைட், அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸான யோகா இன்ஸ்ட்ரக்டர், கண்ட்ரிலேயே ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. லைக் இப்போ எப்படி நமக்கு வந்து ஒரு டிவி ப்ரோக்ராமில் வந்து அவங்க ரெகுலராக Muhan Dojun. This is the most famous TV show in Korea, like PJ show, PHTV. நம்ம இதில் எப்படி நீயா நானா ஷோ வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவோம், அது மாதிரி அங்கே வந்து ஒரு ஷோ ஃபேமஸாக. அதில் வந்து அவங்க தான் யோகா இன்ஸ்ட்ரக்டராக வந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க, நல்லா ஃபேமஸானவங்க. பட் அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, நல்லா போயிட்டு இருந்தவங்க லைஃப்பில் ஒரே ஒரு குறை என்னென்னா, அவங்களுக்கு வந்து லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஒன் சைடில் அந்த பையன் அக்செப்ட் பண்ணிக்கல. அந்த ஒரு ரீசனுக்காக ஃபஸ்ட்டு வந்து 1 year வந்து அதை அவங்க என்டியூர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அவங்களால முடியாமல் ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போய் அவங்க வந்து இறந்துட்டாங்க. அவங்களால அதுலேருந்து வெளியில் வர முடியல. இதுலேருந்து நான் என்ன நிறைய
விஷயங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொரியன்ஸ்க்கு வந்து ஜீன்லேயே இருக்கும் போல இருக்குது அந்த டிப்ரெஷனு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறது வந்து ஈஸியாக அவங்க அது வந்து ஒரு விஷயத்தை வந்து தாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. ஈஸியாக வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அந்த கண்ட்ரோல் இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அது உண்மையாலுமே வரலையான்னு தெரியல. அதனால் வந்து அது மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அந்த 20s 30s தான். நான் ரீசெண்டாக நியூஸ் பார்த்தேன், நிறைய யூடியூப் செலிபிரிட்டிஸு இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே சூசைட் தான் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து கொரியன் கவர்மெண்ட்டில் வந்து பெருசாக வந்து கண்டுக்கிற மாதிரி தெரியல. அவங்க வந்து இப்போ நம்ம ஊரில் எப்படி ரேப் கேஸ்க்கு வந்து எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்ம போராடுறோம், அதே மாதிரி தான் அவங்களும் சூசைட் கேஸ்க்கு எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் போராடிட்டு இருக்காங்க. இது வந்து சேம் சினாரியோவாக தான் இருக்குது. நீங்களும் வந்து கொரியாவுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அங்கே வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்கனாலும் இந்த சொசைட்டி உங்களை புள்ளி பண்ணியே கொண்டுருவாங்க. அந்த மாதிரி அது வந்து ரொம்ப வெரி பேட் கல்ச்சர். ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், நீ எவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், உனக்கு சப்போர்ட் பண்ண ஒருத்தர் கூட வந்து நிற்க மாட்டாங்க கூட. ஸோ நீங்கள் என்னதான் நம்ம செலிப்ரிட்டிஸாக இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் நம்மளை வந்து புள்ளி பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கே நிறுத்தவே மாட்டாங்க. ஸோ சின்ன வந்து சான்ஸ் கிடைச்சாலுமே அது பெருசாக எதுவுமே பண்ண மாட்டாங்க. இப்போது வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் இல்லீகலாக ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் மாட்டிட்டோம்னாவே கொரியன் கம்பெனிஸ் யாருமே வந்து எடுக்க மாட்டாங்க வேலைக்கு. நீ எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருந்தாலும் எவ்வளோ ஃபேமஸில் இருந்தாலும் எடுக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த சுகா வந்து உங்களுக்கே தெரியும், இந்த சுகா ப்ராப்ளம் நடந்ததே அப்பயே வந்து எவ்வளோ பேர் போராட்டம் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி தாங்க இது கொரியாவில் வந்து ஒரு சில டைம் வந்து என்னடா இப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரி இரிட்டேட் பண்ணுற மாதிரி என்ன தான் அவங்க வந்து டெவலப்டாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து எரிச்சல் வர மாதிரி தான் இருக்கும். அதனால் இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து என்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க, கொரியாவில் போய் செட்டில் ஆகணும்னா எவ்வளோ காசு வேணும். நீங்கள் வந்து என்னையெல்லாம் கேட்டால் செட்டில் ஆகிறதுக்கு வந்து கொரியா நல்ல கண்ட்ரி கிடையாது. நீங்கள் போகலாம், என்ஜாய் பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம், சம்பாதிக்கலாம். ஆனால் செட்டில் ஆகிறதுக்கு இந்தியாவை விட பெஸ்ட் கண்ட்ரி எதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். இந்தியா தான் பெஸ்ட்டு. உங்களுக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கும். நீங்கள் தப்பே பண்ணாலும் உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீ சின்ன தப்பு பண்ணிட்டாலும் உன் ஃப்ரெண்ட்ஸ் ஆறுதலாவது சொல்லுவாங்க, பரவாயில்ல நடந்துருச்சு விட்டு இனிமேல் பண்ணாத அப்படின்னு ஒருத்தராவது உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு நிற்பாங்க. அங்கெல்லாம் யாரும் நிற்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள், போங்க வாங்கன்னு சொல்ல. செட்டில் ஆகிறதுக்கு பெஸ்ட் கண்ட்ரி எதுனா நான் இந்தியா தான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. Bye bye. Bye bye. India is very good country for mental health. I think very difficult, Korean people who gets very difficult time, Indian government should invite them and, mental health அப்படின்னா உண்மை அதுதாங்க. இவர் ஏதாவது சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோ, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவார். அதையே நினைச்சேன் நான் என்ன பண்ணுவேன்னா, பரவாயில்ல போனா போயிட்டு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவேன். ஏன்னா வந்து எந்த விஷயத்தையுமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். இவர் சின்ன விஷயத்த கூட அது பெருசாக எடுத்துக்குவார். அதுக்கப்புறம் இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல, இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ இவரே பழகிட்டாருன்னு நினைக்கிற ஒரு சில விஷயத்தைங்களா பரவாயில்ல போன்னு விட்டு இவரே பழகிட்டாரு. ஸோ அதனால் வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிலாம் வந்து கேட்காதீங்க. ஏன்னா வந்து அதை விட நம்ம கண்ட்ரி விட பெஸ்ட்டான கண்ட்ரி செட்டில் ஆகிறதுக்கு எதுவும் கிடையாது. ஸோ அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஒரு ஃப்ரீடம், ஒரு மென்டல் ஹெல்த்து, ஒரு 4 பேர்த்துக்கிட்ட பேசினா தான் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் இங்கே தான் நல்லாயிருக்கும். அங்கே வந்து நீங்கள் போனீங்கன்னா ஒர்க்கு ரன்னிங் லைஃப்பில் வந்து இந்த இதில் சொல்கிற மாதிரி, நண்பன் படத்தில் சொல்கிற மாதிரி வாழ்க்கை ஒரு ரன்னிங் போயிட்டே இருக்கணும், ஒரு ரேஸ் மாதிரி போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி தான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் உங்கள் விருப்பம் தான். நீங்கள் வந்து பெஸ்ட் எதுவோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. Bye bye. Thanks for watching. நன்றி.